ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானத்தையும் மானச ஜபத்தையும் முறையாக சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. நன்கு ஒருமுகப்பட்ட மனதோடு இப்போது நாம் விஸ்வரூப தியானத்தை பயிற்சி செய்ய தொடங்குவோமாக. விஸ்வரூப தியானம் அல்லது விராட் தியானம் என்பது பார்ப்பது அனைத்தையும் இறைவனே என்ற ஞானத்தோடு பார்ப்பது ஆகும். சாஸ்திரத்தில் இதுவரை நாம் படித்த ஈஸ்வர லட்சணங்களை நினைவு கொள்வது மிகவும் அவசியமாகும். இறைவனே இந்த உலகிற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார். உலகம் வேறு, இறைவன் வேறு அல்ல. நமது அஞ்ஞானத்தின் காரணமாக நாம் உலகத்தை வேறாகவும் இறைவனை வேறாகவும் நாம் நினைக்கின்றோம். உண்மையில் இருப்பது எல்லாம் இறைவனே ஆகும்.
ஜீவ சிருஷ்டியாகிய நமது ராகத்வேஷமே நாம் துக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. நாம் பார்ப்பது எல்லாம் இறைவனே என்ற ஞானம் ஆழ்மனதில் பதிய பதிய சிறிது சிறிதாக நாம் விருப்பு வெறுப்புகளில் இருந்து விடுபடுவதை நன்றாக உணர முடியும். இந்த விஸ்வரூப தியானம் அல்லது விராட் தியானம் என்பது ஒரு நேரத்தில், ஒரு காலத்தில், ஒரு இடத்தில் அபியாசம் பண்ணுவது மட்டும் அல்ல. நமது விவகாரங்கள் இடையில் எப்பொழுதும் சதா இந்த ஸ்ருதி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஸ்ருதியோடு நாம் விவகாரம் பண்ண தொடங்கும்போது நமது ராகத்வேஷங்களின் பிடியிலிருந்து மெதுவாக நாம் வெளிவருவதை நன்றாகவே உணர முடியும். இருப்பது எல்லாம் இறைவனே. இறைவா, நான் பார்ப்பது எல்லாம் நீயே ஆகும். இதுவரை ஒரு இடத்தில், ஒரு வடிவத்தில் நாம் வழிபட்டு வந்த இறைவனை இப்போது எல்லா வடிவத்திலும், எல்லா நாமத்திலும் நாம் பார்க்க பழக வேண்டும். இது ஒரு நாள் அபியாசம் அல்ல. விடாமல் இந்த தியானத்தை நாம் ஆசையோடு அபியாசம் செய்ய செய்ய தன் பிரயோஜனத்தை நன்கு உணர முடியும். நான் பார்க்கும் அனைத்தும் இறைவனே ஆகும். என்னுடைய பெருமைகள் என்று நான் எதை நினைக்கின்றேனோ அவை அனைத்தும் ஈஸ்வரனின் விபூதியே ஆகும். அஞ்ஞானத்தின் காரணமாக நான் என்னை பெரியவனாக, சாமர்த்தியசாலியாக நினைத்து கொண்டு இருக்கின்றேன். உண்மையில் என்னுடைய அகங்காரத்திற்கு பின் ஒளிந்து கொண்டு என்னை இயக்கும் சக்தியாக இறைவனே இருக்கின்றார். இறைவா, இதுவரை நான் என்னுடைய சாதுரியம் என்று நினைத்து கொண்டிருந்த அனைத்தும் உன்னுடைய விபூதியே ஆகும். என்னுடைய பெருமை என்று நான் நினைத்து கொண்டிருந்த அனைத்தும் உன்னுடைய பெருமையே ஆகும். நான் சாதித்ததாக நினைத்து கொண்டிருந்த அனைத்தும் உன்னுடைய விபூதியே ஆகும். என்னுடைய திறமை என்று நான் எதை நினைத்து கொண்டு இருந்தேனோ அவை உண்மையில் உன்னுடைய வெளிப்பாடே ஆகும். என்னிடம் உள்ள அனைத்து சிறப்புகளும் உன்னுடைய விபூதியே ஆகும். இந்த அபியாசத்தை நாம் விடாமல் செய்ய செய்ய நாம் கர்வப்படுவது என்பது முழுமையாக குறையத் தொடங்குவதை காணலாம். விவகாரத்தின் போது என்னுடைய பெருமைகளை நான் ஈஸ்வர விபூதியாக சிந்திக்க தொடங்கும்போது மற்றவரை நான் சிறியோனாக காண்பதிலிருந்து முழுமையாக விடுபடுகின்றேன். ஒவ்வொருவரும் அவரவருடைய சிறப்புகள் அனைத்தையும் ஈஸ்வர விபூதியாக சில நிமிடங்கள் தியானிப்போமாக.
असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये। आत्मानं चेद्विजानीयात् अयमस्मीति पूरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्चरेत्। आत्मानं चेद्विजानीयात् अयमस्मीति पूरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्चरेत्। இப்போ நம்ம பஞ்சதசியில் 7வது அத்தியாயமாகிய திருப்தி தீப பிரகரணத்தை தொடங்கியிருக்கோம். போன கிளாஸ் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். திரும்ப அதை ஒரு எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு நம்ம போகலாம். நம்ம பார்த்தோம் திருப்தி அப்படிங்கிறது ஜீவன் முக்தனின் லட்சணமாக சொல்லப்படுகின்றது. திருப்திம் தீபயதி இதி திருப்தி தீபக. இந்த அத்தியாயம் திருப்தியை முழுமையாக விளக்குவதால் இது திருப்தி தீப பிரகரணம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். வித்யாரண்யர் இதை ஏற்றியிருக்கிறார். இதில் முக்கியமாக பிரகதாரண்ய உபநிஷத்துலேருந்து ஒரு மந்திரத்தை எடுத்து அதுக்கு விளக்கமாக இந்த இது அத்தியாயம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அந்த முதல் மந்திரம் ரொம்ப முக்கியமானது. ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத். இந்த பிரகதாரண்ய உபநிஷத்தை நமக்கு ஒரு பதமாக என்ன பண்ண போகிறாரு, விசாரம் பண்ண போகிறார். நல்ல முழுமையாக இது ஏன்னா இது ஜீவன் முக்தனுடைய லட்சணம் என்னது, திருப்தி. நம்மளுடைய நோக்கம் என்னது, பூர்ணத்துவம் அபியசேத் நம்ம படித்தோம். அந்த பூர்ணத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதனால துக்கப்படுறோம், நம்மளை அபூர்ணனா நினச்சிட்டு நம்ம துக்கப்பட்டுருக்கோம். அப்போ அதுக்கு மாற்று மருந்து என்ன, பூர்ணனா நினச்சிட்டு துக்கப்படுறோம். அப்போ அதுக்கு மாற்று என்ன, பூர்ணனா நினச்சா நம்ம துக்கத்திலேருந்து முழுமையாக விடுபட முடியும். அதை எப்படி நம்ம அந்த திருப்தி அப்படிங்கிறது நம்ம முழுமையாக அதை நம்மளுடைய நம்மயமாக நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது, இது அடைகிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது, இதை நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப நுணுக்கமான விஷயமா இருக்குது, இது நுட்பமான விஷயமா இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த இதில் முதல் வரி ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இதி பூருஷக. முதல் வரி எதை சொல்லுது, நமக்கு அபரோக்ஷ ஞானத்தை சொல்லுதுன்னு பார்த்தோம். ஆத்மானம் சேத் விஜானியா. திரும்ப இன்னொருக்கு அந்த பதப்பொருளை சொல்லிடுறேன். ஆத்மானம் தன்னை, சேத் ஒரு கால் ஒருவேளை, ஒருவன் தன்னை ஒருவேளை, விஜானியாத் அறிவானாகில். என்னவா அறிவானாகில், அயம் அஸ்மி இதி. அயம் நான், இடையில நம்ம ஒரு பதத்தை சேர்த்துருக்கோம். அகம் பிரம்ம அஸ்மி, நான் இந்த பிரம்மமாக இருக்கின்றேன், நானே அந்த பூர்ண பரம்பொருளாக இருக்கின்றேன் என்று ஒருவன் ஒருவேளை அறிவானாகில், பூருஷக, பூருஷகன்னா ஒரு ஜீவாத்மா அல்லது சாதகன், முமுக்ஷு நம்ம மோட்சம் அடைய வேண்டுங்கிற அந்த தாகத்தை உடைய ஒருவன் ஒருவேளை அபியாசத்தினால் என்ன பண்ணுறான், நானே அந்த பூர்ணமான பரம்பொருள், நானே அந்த பூர்ணன் அப்படின்னு புரிந்து கொள்வான் ஆகில். அடுத்து 2வது வரி என்ன சொல்கிறாரு, கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அணு சஞ்சுவரேத்.
இது 2வது வரி வந்து ஞானத்தினுடைய பலன். அவன் அந்த மாதிரி புரிஞ்சு கொள்றதுனால அவனுக்கு என்ன கிடைக்குது? நமக்கு ஒரு பிரயோஜனம் வேணும் இல்லையா? ஓடி ஓடி வர்றோம் கிளாஸுக்கு, அதனால என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது நமக்கு? அந்த பிரயோஜனத்தை சொல்றாரு. கிம் இச்சன், அவன் என்னவா புரிஞ்சுக்கிறான்? அவன் ஆசைப்படுவதற்கு ஒரு பொருளே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். கிம் இச்சன், அவன் எதை ஆசைப்படுறான் அப்படின்னு கேள்விக்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி. அவனுக்கு ஆசைப்படுறதுக்கு பொருளே இல்லையே அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? அவ்வளோ சந்தோஷ பூர்ணத்தில் இருக்கான். கிம்மிச்சன் கசிய காமாய ஷரீரம் அணுசஞ்சுரே. கிம்மிச்சன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் 2 விஷயம் பார்த்தோம் நம்ம. அவனுக்கு காம நிவர்த்தி, முழுமையாக எல்லா ஆசைகள்லேருந்தும் விடுபடுறான்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்தோம் நம்ம? போகிய நிஷேதம், அவன் அனுபவிப்பதற்கு எந்த பொருள்களும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அவன் நானே எல்லாமா இருக்கேன், நானே நிறைவாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது எனக்கு ஆசைப்படுவதற்கு அடைவதற்கு ஒரு பொருளே இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணுறான்? புரிஞ்சுக்கிறான். நம்ம தேடின பொருள், நம்ம என்ன தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம்? பிறந்ததுலேருந்து எதை தேடிக்கிட்டு இருக்கோம்? நிம்மதி வேணும், நிம்மதி வேணும், நிம்மதி வேணும்னு என்ன பண்ணுறோம்? தேடி தேடி ஒன்றொன்னையா தேடுறோம். வந்து பிள்ளைங்கிட்ட கிடைச்சிருமான்னு பார்க்குறோம், பெற்றவங்ககிட்ட கிடைக்குமான்னு பார்க்குறோம், உலகத்தில் கிடைக்குமான்னு பார்க்குறோம், பணத்தில் கிடைக்குமான்னு பார்க்குறோம், உறவுகளில் கிடைக்குமான்னு பார்க்குறோம். ஒன்றொன்னையா என்ன பண்ணுறோம்? தேடி 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 இது வந்து இந்த திருப்தி ஆனந்தத்தை தேடுகின்ற பயணம் வந்து எல்லாருக்கும் பொதுதான் வந்து. ஆனால் நம்ம அதை தேடுற இடம் தான் மாறுபடுது. நாம் ஒரு இடத்துல ஆனந்தத்தை தேடலாம், நீங்கள் ஒரு இடத்துல ஆனந்தத்தை தேடலாம். ஒருத்தரும் தேடுற இடம் வேறையாக இருக்கலாம், ஆனால் தேடுகின்ற விஷயம் என்னது? ஆனந்தம், நிம்மதி, திருப்தி. அதைத்தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, நீயே அதுன்னு புரிஞ்சுக்கோ. நீ இப்படியே வெளியவே தேடி பார்த்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஒன்றை நீ பாரு, அது நீ தான். அது நீ என்ன பண்ணிட்டு இருக்க? திருப்தியே ஆனந்தத்தை வெளியே தேடிக்கிட்டே இருக்க. அதை ஆத்மானம் சேத் விஜானியாத், நீயே அதுன்னு நீ நல்லா உன்னைய பார்த்து புரிஞ்சுக்கோ. அதுக்கு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் நமக்கு படி போட்டு சொல்லி கொடுக்க போறாரு. கிம்மிச்சன் கசிய காமாய. கசிய காமாயங்கிறது போக்திரு நிஷேதன்னு பார்த்தோம். அதில் என்ன பண்ணுறோம்? 2 விதமாக சொன்னார். தன் பொருட்டோ தன்னை சார்ந்தவர் பொருட்டோ. எதை குறிச்சும் அவனுக்கு இல்லை, என்ன இல்லை? ஆசை இல்லை. ஏன்னா காரணம் இந்த அத்வைத்தம்ங்கிற அந்த ஒன்று, 2வதாக ஒன்று இல்லவே இல்லை. அப்போ அதனால கசிய காமாய, என்னுடைய பிரயோஜனத்துக்காகவும் என்ன பண்ண மாட்டேன்? நான் யாரையும் நிம்மதியை வெளியே தேட மாட்டேன். அது மாதிரி பிறருடைய பிரயோஜனத்துக்காக, என்னை சேர்ந்தவர்களுக்காகவும் நிம்மதியை தேட மாட்டேன். ஏன்னா என்னை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த பாரமார்த்திக திருஷ்டியில் பேசுகிறார். நம்ம வியாவகாரிக்கத்தில் பார்க்கும்போது, நம்ம வாச்சியார்த்தமாக பார்க்கும்போது, நான் இருக்கேன், எனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க, எனக்கு உறவுகள் இருக்குது, இதெல்லாம் என்னது? வியாவகாரிக லெவல். இப்போ இவர் சொல்கிறது என்னது? பாரமார்த்திக திருஷ்டியில் சொல்கிறார். நம்ம அந்த திருஷ்டி பேதத்தை மறந்துடவே கூடாது. அப்போ எந்த திருஷ்டியில் நம்ம இருக்கோம்? இப்போ நமக்கு எப்போவுமே நம்ம ஏன் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒன்று அமைதியாக உட்காரும்போது வியாவகாரிக்கத்தை விட்டுட்டு பாரமார்த்திகத்தில் உட்காரோம் நம்ம. அப்படி இல்லாட்டி வியாவகாரிக்கத்திலே மூழ்கிறோம், பாரமார்த்திகத்தை மறந்துடுறோம். சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, திருஷ்டி துவயம்னு சொல்லுவாங்க. விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீ வந்து அகம் பிரம்ம அஸ்மி. அப்போ 2ம் நமக்கு, அதே கர்மணி அகர்ம எஃப்பஷ்யேத், விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் அகர்த்தா. அப்போ அந்த 2ம் நமக்கு வேலை பார்க்கணும். வியாவகாரிக்கமும் நமக்கு மேலோட்டமாக மேல் மனசில் வியாவகாரிக்கம் இருந்தாலும் ஆழ் மனசில் பாரமார்த்திகம் இருக்கணும். மேல் மனசில் எவ்வளோ துக்கம் இருந்தால் கூட, நமக்கு நம்மளால் சகித்து கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருந்தால் கூட, ஆழ் மனசில் என்ன இருக்கணும்? இந்த துக்கம் எனக்கு இல்லை, இந்த துக்கம் இந்த சரீரத்துக்கு அப்படின்ற அந்த ஞானத்துக்கு தான் நமக்கு முக்கியமாக நம்ம பாடுபடுறோம். அதான் அடுத்த வரி சொல்லுது, ஷரீரம் அணு சஞ்சுவரேத். அப்படிப்பட்டவன் கிம்மிச்சன் கசிய காமாய, இப்படிப்பட்ட ஞானி என்ன பண்ண மாட்டான்? எதுக்காகவும் அவன் என்ன பண்ண மாட்டான்? சரீரத்தோடு தொடர்புடைய எந்த துக்கத்தினாலும் அவன் பாதிக்கப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் சரீரம் அல்ல அப்படின்ற அந்த ஞானம் வந்து அவனுக்கு நல்லா ஆழமாக பலமாக இருக்கின்றது. ஸோ இப்போ வந்து நம்ம ஞானியோட லட்சணம் என்ன? விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதனால் ஏன்னா ஞானம் வந்ததுக்கப்புறம் பிராரப்தம் போயிடாது. ஏன்னா அதனால் வர்ற அந்த துக்கங்கள் பாதிப்பு இருக்கத்தான் செய்யணும். படிக்கிறோம், பெரிதான பிரம்ம துக்கம் பெரிதான அனுபவிப்பன்.
திருஷ்ட துக்கம், பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன். பிரம்மவித்துக்கு திருஷ்ட துக்கம் இருந்தாலும் அதனால சரீரம் அணுசஞ்சுவரை, அவனுக்கு அந்த ஜுவரம் இருக்காது, அவன் பதட்டம் இருக்காது, அவனால் என்ன பண்ண முடியுது, அதை அதனுடைய தர்மத்தை நம்ம எடுத்துக்கிறோமே ஒழிய ஆழ் மனசில் அவனுக்கு அந்த திருப்திக்காக தான் நம்ம பாடுபடுறோம். நம்ம இப்போ அந்த திருப்தி தீப பிரகரணம்ங்கிறது மேல் மனசில் நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோன்னா நமக்கு கஷ்டமே வராதா, அது கேரண்டியே கிடையாது. என்ன கஷ்டம்னாலும் யாருக்குனாலும் வரலாம், அது நமக்கு கேரண்டியே கிடையாது. உடலில் வரலாம், உறவுகளில் வரலாம், உலகத்தில் வரலாம், பொருளாதாரத்தில் வரலாம், ஆரோக்கியத்தில் வரலாம், என்ன கஷ்டம்னாலும் நமக்கு வரலாம், அதுக்கு கேரண்டியே கொடுக்கல நமக்கு ஆனால் அந்த கஷ்டத்தினால என்ன பண்ண மாட்டோம், நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கின்ற அதை மட்டும்தான் அந்த சாஸ்திரத்தால் நமக்கு பார்வை தான் வேறுபடும் நமக்கு. அப்போ நமக்கு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதனால அப்போ நம்ம இவ்வளோலாம் படிக்கிறோமே, நம்ம ரொம்ப சாஸ்திரம் படிக்க ரொம்ப கஷ்டம் வருது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப படிக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு மாறி மாறி கஷ்டமாக வருது இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, அது நமக்கு வைக்கிற பரீட்சை, பகவான் வச்சு பார்ப்பார், வச்சு பார்த்து நம்ம ஏன்னா நம்ம எவ்வளோ நிற்கிறோன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அது இது நமக்கு 10th படிக்கும்போது இதாக இருக்கும், +2 கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்கும், அப்புறமாட்டி அடுத்து காலேஜ் லெவல் போனோன்னா அதை விட கஷ்டமாக இருக்கும், பிஜி லெவல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டாக்டரேட், அது மாதிரி மேலே போக போக நமக்கு டஃப்பான பரீட்சை தான் பகவான் கொடுத்து பார்ப்பார். ஆனால் நமக்கு சாஸ்திரம் நமக்கு என்ன பண்ணி பக்குவம் கொடுத்துக்கிட்டே வர என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய அதையும் நமக்கு அந்த பலத்தையும் பகவான் கொடுப்பார். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். ஷரீரம் அணுசஞ்சுவரேத், அவனால் என்ன பண்ண மாட்டான், தன்னுடைய எந்த விதமான கஷ்டத்தினாலும், இந்த சரீரத்தினால வருகின்ற எந்த கஷ்டத்தினாலும் பாதிக்கப்படாதவனாக இருப்பான். இதுதான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம். நம்ம இதையும் நம்ம மறக்கக்கூடாது. நம்ம இதை படிக்கும்போதே அந்த பகவத்கீதையில் சிதப்பிரஜ லட்சணத்தில் முதல் ஸ்லோகத்தை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக சிதப்பிரஜ்ஞஸ்தோச்சதே. இதை தினம் நம்ம சொல்லிக்கலாம். இந்த பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இதை நம்ம முதல்ல அந்த சிதப்பிரஜ லட்சணத்தில் எனக்கு இந்த ஒன்று கொடு, இதை ஒன்றை மட்டும் என்னுடைய பிரார்த்தனையாக என்ன பண்ணலாம், நம்ம எனக்கு இது, ஏன்னா அதுதான் என்னோட லட்சணம், நம்ம வேற என்ன கேட்க போகிறோம், எனக்கு ஞான லட்சணத்தை கொடு, ஞான லட்சணம் கொடுத்தா தான் நம்ம ஞானி ஆக முடியும், முக்த லட்சணம் இருந்தால்தான் முக்தன் ஆக முடியும் நமக்கு. இப்போ நமக்கு அதை நம்ம வச்சுக்கலாம், நம்மளுடைய பிரார்த்தனையாக வச்சுக்கலாம். நம்ம அடுத்து இப்போ நம்ம 2வது ஸ்லோகத்துக்கு போகலாம். அஸ்யாஸ்ருதேரபிப்ராயः சம்யக் அத்ர விசார்யதே ஜீவன் முக்தஸ்ய யா திருப்திः சா தேன விஷதாயதே. அஸ்யாஸ்ருதேரபிப்ராயः சம்யக் அத்ர விசார்யதே ஜீவன் முக்தஸ்ய யா திருப்திः சா தேன விஷதாயதே. இப்போ இது பிரதிஜ்ஞா ஸ்லோகம். பிரதிஜ்ஞானா அவர் சொல்கிறார் என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற பிரதிஜ்ஞா வாக்கியம். இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். நமக்கு எதை பற்றி இந்த உபதேசம் இருக்க போகின்றது, சப்ஜெக்ட் மேட்டரை முதல்ல சொல்லிடுறார், என்ன செய்தி சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டோம், இந்த ஸ்லோகத்துக்கு 297 இது விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இவரோட வார்த்தையில் சொல்கிறார். ஏன்னா முதல் ஸ்லோகம் அப்படியே பிரகதாரண்யம் அப்படியே தூக்கி போட்டிருக்காரு. இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நம்ம படிக்க போகிறோன்னா என்ன படிக்க போகிறோம் நமக்கு முதல் தெரியணும். இப்போ நம்ம போய் ஒரு குரூப்பில் போய் சேர போகிறோம், அக்ரிகல்ச்சர் சேர போகிறோம், ஆர்கியாலஜி சேர போகிறோம், ஏரோநாட்டிக்ஸ் சேர போகிறோம், என்ன படிக்க போகிறோன்னு முதல் தெரியணும் இல்லையா. அது மாதிரி முதல் 2வது ஸ்லோகத்தில் சொல்லிடுறார் என்ன நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறார். அஸ்யாஹா ஸ்ருதேஹே அபிப்ராயः, அஸ்யாஹானா இந்த மேலே சொல்லப்பட்ட முதல் ஸ்லோகம் பிரகதாரண்ய உபநிஷத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்ருதி, ஸ்ருதினா அந்த வேத மந்திரம், அந்த ஸ்ருதியுடைய, ஸ்ருதினால வேதங்கள்னு பார்த்தோம், அந்த ஸ்ருதி மந்திரத்தை அபிப்பிராயம்னா தாத்பரியம், இங்கு மேலே சொல்லப்பட்ட அந்த உபனிஷத் மந்திரத்தின் அபிப்பிராயம்னா தாத்பரியம், அதனுடைய தாத்பரியத்தை சம்யக்குன்னா மிக தெளிவாக அத்திர இங்க
இந்த 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 நூலில் இந்த திருப்தி தீப பிரகரணத்தில் அத்திர இங்கே சம்யக் மிக தெளிவாக அத்திர இந்த 7வது அத்தியாயத்தில், இந்த பஞ்சதசி 7வது அத்தியாயத்தில் விசாரியத்தே நன்றாக விசாரம் செய்யப்படுகின்றது. அப்போ அந்த மேலே சொல்லப்பட்ட பிரகதாரண்ய உபனிஷத் மந்திரத்தில் சொல்லப்பட்ட அதனுடைய தாத்பரியத்தை, அதனுடைய விளக்கத்தை இங்கு இந்த 7வது அத்தியாயத்தில் சம்யக் மிக தெளிவாக விசாரியத்தை விசாரம் செய்ய போகின்றோம். அதை நன்றாக விசாரம்னா ஆராய்ச்சி செய்ய போகின்றோம். இப்போ 2வது வரியில் சரி இந்த விசாரம் பண்ணுறதுனால, இந்த ஆராய்ச்சி செய்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ படிக்க போகிறோம், ஏரோநாட்டிக்ஸ் படிக்க போகிறோம், அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறோம். படித்தா என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு டிகிரி கிடைக்கும். என்ன வேலைக்கு போக போகிறான் தெரியணும் இல்லையா நமக்கு? அது மாதிரி அடுத்ததில் சொல்கிறார் இந்த விசாரத்தினுடைய பலன் 2வது வரியில். முதல் வரியில் அந்த பிரதிஜா என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத அந்த செய்தியை சொல்லிட்டார். எதை படிக்க போகிறேன், என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு 2வதுல இது படித்தா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு படிக்கும்போது ஜீவன் முக்தஸ்ய யா திருப்திஹி, ஒரு ஜீவன் முக்தருக்கு யா திருப்தி, என்ன ஒரு திருப்தி, என்ன ஒரு நிறைவு இருக்குமோ, ஜீவன் முக்தஸ்ய யா திருப்திஹி, ஒரு ஜீவன் முக்தனுக்கு எந்த ஒரு திருப்தி, நிறைவு, பூர்ணம், நிம்மதி இருக்குமோ, சா தேன விஷதாயத்தே, சா அது தேன இந்த விசாரத்தினால், தேன சா தேன அந்த திருப்தி இந்த விசாரத்தினால் விஷதாயத்தேன தெளிவாக புரியும். ஒரு ஜீவன் முக்தனுக்கு எந்த ஒரு திருப்தி உள்ளதோ அது இந்த விசாரத்தினால் நன்றாக தெளிவாக விளங்கும். இன்னொருக்கு சொல்லிடுறேன். அஸ்யாக ஸ்ருதேர் அபிப்பிராயக, முன்பு சொல்லப்பட்ட அந்த பிரகதாரண்யக உபனிஷத் ஸ்ருதியினுடைய தாத்பரியம் சம்யக்கு மிக தெளிவாக இந்த 7வது அத்தியாயத்தில் விசாரம் செய்யப்பட்டுள்ளது, ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. அதன் விசாரத்தினுடைய பலன், சரி இதை படித்தா என்ன கிடைக்க போகுது? அது ஜீவன் முக்தஸ்ய யா திருப்திஹி, ஒரு ஜீவன் முக்தனுக்கு, ஒரு மோட்சம் அடைந்தவனுக்கு, பந்தத்திலிருந்து விடுபட்டவனுக்கு எந்த ஒரு திருப்தி இருக்குமோ சா தேன விஷதாயத்தே, அது உனக்கு இங்கு தெளிவாக இங்கு விளக்கப்பட போகின்றது. அப்போ நிம்மதிக்குரிய வழியை சொல்லி கொடுக்க போகிறேங்கிறாரு. நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எப்படி நம்ம பிரிச்சுக்கிறது, தாமரை இலை தண்ணீர் போல பிரச்சனை ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தால் கூட அதிலிருந்து பாதிக்கப்படாமல் எப்படி என்ன பண்ணலாம்? என்ன பண்ண முடியாது, நமக்கு மழை பெய்யுது ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்? ஒரு கொடை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அந்த கொடை மழை தண்ணி நம்ம மேலே படாமல் என்ன பண்ணிக்கலாம்? நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது மாதிரி சூழ்நிலைகள், நம்மளுடைய உலகத்தில் இருக்க நம்முடைய சூழ்நிலைகள், உற்றார் சூழ்நிலைகள், நம்ம உறவுகள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதனால என்ன பண்ண பாதிக்கப்படாமல் இருக்கின்ற அந்த வித்தையை நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்க போகின்றது. எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஆழ் மனசில் ஒரு ஆழமான அமைதி, திருப்தியோடு இருக்கின்ற அதுதான் ஜீவன் முக்தனுடைய நிலை. நம்ம படிக்கிறோம், நம்ம அடிக்கடி நம்ம கைவிலை நவநீதத்தில் அந்த இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். காமமாதிகள் வந்தால் கணத்தில் போ மனதில் பற்றார், தாமரை இலை தண்ணீர் போல ஜகத்தோடும் கூடி வாழ்வார். தாமரை இலை தண்ணீர் போல எல்லாரோடையும் தான் இருப்பாங்க, ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க? பாதிக்கப்பட மாட்டாங்க, புலம்புவாங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆழ் மனசில் என்ன இருக்கும்? நமக்கு அந்த அதில் ஒரு மேல்மன டிட்டாச்மெண்ட் இருக்கும். அதனால் பெரிதளவும் பாதிக்கப்பட மாட்டாங்க, ரொம்ப ஆடி போயிட மாட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ண முடியும் அவங்களால? அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டே போகும். அப்போ இதுதான் நம்மளுடைய லட்சியம். ஜீவன் முக்தனுக்கு என்ன திருப்தி இருக்கோ அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும்? இவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதேபடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அது ஒன்று தான், படி போட்டு கொடுத்துட்டார். நம்ம ஒன்றும் உட்காந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, விசாரம் பண்ண வேண்டியதில்லை, எதுவும் பண்ணல. இப்படி யோசிங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம யோசிக்கிற சிந்திக்கிற முறையில் எப்படி மாற்றத்தை உண்டாக்குவது அப்படிங்கிறதுக்கு சொல்ல போகிறாரு. இப்போ அடுத்து 3லிருந்து 28 வரைக்கும், 3லிருந்து 28 வரைக்கும் இந்த முதல் ஸ்லோகத்தில் இருக்கின்ற ஒரு பதத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறார். ஆத்மானம், சேத், விஜானியாத், இந்த மாதிரி ஒன்றுக்கும் என்ன பண்ண போகிறாரு? விசாரம், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வர போகிறாரு.
3லேருந்து 28 வரைக்கும். 3லேருந்து 28 வரைக்கும். இப்போ முதல்ல 3லேருந்து 8, வெறும் 8, 3லேருந்து 8 வரைக்கும், 3, 4, 5, 6, 7, 8, இந்த 6 ஸ்லோகத்தில் பூருஷக அப்படின்னு ஒரு பதம் இருக்குது நமக்கு. அந்த மந்திரத்தில் கடைசி பதம், 2வது வரியில் கடைசி பதம் இருக்குது, பூருஷக. அந்த பூருஷகங்கிற பதத்துக்கு விளக்கமாக 3, 4, 5, 6, 7, 8 ஆகிய 6 ஸ்லோகங்களில் விளக்க போகிறார். நம்ம ஏற்கனவே ஒரு வரியில் பார்த்தோம், பூருஷகன்னு ஜீவாத்மான்னு பார்த்தோம், சாதகன்னு பார்த்தோம், அப்போ முமுக்ஷுன்னு பார்த்தோம். அப்போ அவனுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல போகிறார். இதுக்கு சொல்லும்போது அவர் சிருஷ்டியிலேருந்து சொல்ல போகிறார், எப்படி அந்த ஜீவாத்மா அப்படின்னு. ஏன்னா நமக்கு அங்கே தானே உதைக்குது முதல்ல. அந்த நான் எதை பிடிக்கிறோங்கிறதே நமக்கு என்ன ஆயிடுது, நமக்கு தப்பாக யோசிக்க தொடங்கி. அப்போ சிருஷ்டியிலேருந்து சொல்லிக்கிட்டு வர போகிறார் நமக்கு. 3லேருந்து 8 வரைக்கும் பூருஷகங்கிற சப்தத்துக்கு விளக்கமாக இருக்கின்றது. அடுத்து 3வது ஸ்லோகம். மாயாபாசேன ஜீவேஷௌ கரோதீதி ஸ்ருதத்வதஹ கல்பிதா தேவ ஜீவேஷௌ தாப்யாம் சர்வம் பிரகல்பிதம். மாயாபாசேன ஜீவேஷௌ கரோதீதி ஸ்ருதத்வதஹ கல்பிதா தேவ ஜீவேஷௌ தாப்யாம் சர்வம் பிரகல்பிதம். இப்போ நமக்கு சிருஷ்டின்னு வந்துட்டாலே என்ன வந்துடுது, நமக்கு மாயை வந்துடுது. நமக்கு மாயையா வஞ்சித்தக அந்த ஒரே ஒரு பதம் நமக்கு, அந்த ஒரு பதமே சொல்லியிருக்காரு மாயையை பற்றி நமக்கு அபரோக்ஷ அனுபூதியில். ஏன்னா அதுதான் எல்லாவற்றுக்கும் என்னவா இருக்குது, காரணமாக இருக்கின்றது. ஏன்னா அதுதான் தோற்றத்தை என்ன இல்லாத இடத்துல உன்னை என்ன பண்ணுது, நமக்கு கல்பிக்கின்றது. அப்போ ஜீவன் எப்படி வந்தான் அப்படின்னு வரும்போது, அப்போ ஜீவன்னா அதை சிருஷ்டி பண்ண ஈஸ்வரனை பற்றியும் சொல்லி ஆகணும். அப்போ அதனால சிருஷ்டியை 2 வரியில் சொல்ல போகிறார் நமக்கு. மாயா ஆபாசேன ஜீவேஷௌ, மாயை என்னும் ஆபாசேன தோற்றமான பொய்யான ஒரு சக்தியினால். நமக்கு தெரியும் மாயைங்கிறது நமக்கு நிறையா படிச்சிருக்கோம். அது உள்ளதென்று சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவித்யா காலத்தில் இருக்குது, ஞான காலத்தில் இல்லை. அதனால் அது இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. நம்ம மாயையோட அந்த பாட்டு தான் நமக்கு ரொம்ப பயன்படுறது. மாயை என்பது ஏது அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதை நமக்கு மாயை வரும்போதெல்லாம் மறக்கவே கூடாது. அது பிரம்மத்தில் இருக்கின்ற ஒரு சக்தி மாதிரி. மாயாவியும் அதனுடைய மாயாவியுடைய சக்தியவும் பிரிக்க முடியாது, இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம. அப்போ அது மாதிரி ஒரு சக்தி. இதில் வேற ஒன்றும் சொல்லலை, நிறையாலாம் ஒன்றுமே சொல்லலை. ஆபாசேன ஜீவேஷௌ கரோதி, கரோத்தினா உருவாகியுள்ளது. மாயையினால் தோற்றமான ஜீவ ஈஷௌ, ஜீவர்களும் ஈஸ்வர்களும் ஈஸ்வரனும், மாயையினால் தோற்றமான ஜீவனும் ஈஸ்வர்களும் உருவாகியுள்ளது. இதி என்று ஸ்ருதத்வதஹ, ஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு எப்படி இதுனா எதனால சொல்கிறோம், நம்ம மாயை தான் காரணம் நம்ம பார்த்தோமா, பார்க்கல. நம்ம ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு, சிருஷ்டி இப்படி தான் வந்தது அப்படிங்கிறத ஸ்ருதி. ஸ்ருதினா என்னது, வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மாயா ஆபாசேன, மாயை என்னும் தோற்றமான ஒரு சக்தியினால் ஜீவனும் ஈஸ்வரனும் கரோதி உருவாகியுள்ளனர் என்று ஸ்ருதியில் சொல்லப்பட்டு உள்ளது. அடுத்து 2வது வரி. கல்பிதாவேவ ஜீவேஷௌ, கல்பிதம் அது என்னது, ஒரு கற்பிதம் தான் கல்பிதாதேவ ஜீவேஷௌ. இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் என்ன சொல்றோம், நம்ம கற்பிக்கப்பட்டது தான், வாஸ்தவம் கிடையாது. தாபியாம், தாபியாம் அவை இரண்டும், தாபியாம்னா அவை இரண்டும், அவை இரண்டும்னா எவை இரண்டும்,
அந்த ஜீவரும் ஈஸ்வரனும் அவர்கள் தான் என்ன பண்றாங்க? சர்வம் பிரகல்பிதம். ஈஸ்வரனையும் ஜீவனையும் மட்டும்தான் மாயை படைக்குது. மற்ற எல்லாத்தையும் படைக்கிறது யாரு? ஈஸ்வரனும் ஜீவனும் படைக்கிறாங்க. ஜீவ சிருஷ்டியும் ஈஸ்வர சிருஷ்டியும் தாபியாம் அவை இரண்டும் என்ன பண்ணுது? அது வந்து கல்பிதம் தான். வந்து சர்வம் பிரகல்பிதம். அவை இரண்டும் சர்வம் மற்றதை தோற்றுவிக்கின்றது. இப்போ மாயை வந்து அது என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு சக்தி, ஒரு சலனம். நம்ம இதில் படிக்கிறோம், நம்ம கையில் நவநீதத்தில் வருமே, ஆரோபம் அத்தியாசம் கற்பனை அவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஒன்று கரில் தோன்றல் நீரோடு காணல் தோன்றல் நிரந்தரம் வெளியில் தோன்றல். இப்படி போல நாம ரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமா இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே. அப்ப அதுதான் நம்ம சிருஷ்டி வந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிறது. உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி வந்து, ஏன்னா சிருஷ்டி நமக்கு ஏற்கனவே நல்லா படிச்சு வச்சதுனால அது வந்து செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே. அடுத்த பாட்டு என்ன பாட்டு வருது நமக்கு? கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து. அதுதான் எப்படி என்ற கால் அனாதியான ஜீவன் எல்லாம் பொதுவான சுளுத்தி பொருந்தும் அவ்யக்தன் தன்னில் இதுகால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே முதுமூலம் சுபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே. அப்போ இதில் முதல்ல அதை தான், அந்த சிருஷ்டி தான் அடுத்து சொல்ல போகிறாரு. இப்போ மாயைன்னு பார்த்து சொல்லிட்டோம். மாயிலேருந்து ஜீவர்கள் நமக்கு வந்து சத்துவகுணத்திலேருந்து ஈஸ்வரன் வெளிப்படுறாருன்னு பார்த்தோம். ரஜோகுணத்திலேருந்து ஜீவர்கள். நமக்கு அது பிரதிபிம்பம். நமக்கு தெரியும், ஒரு சூரியன் இருக்குது, அதில் கண்ணாடியை கொண்டு போனோடனே ஒரு பிரதிபிம்பம் அதில் உண்டாகின்றதா? அது ஏற்கனவே இருக்கு, அது உண்டானது போல இருக்குது அதில் அந்த நேரத்தில். அது ஒரு பிரதிபிம்பம் தான். அது மாதிரி அந்த மாயினால ஜீவர்களும் ஈஸ்வரனும் உண்டாவது போல. அதனால தான் வந்து கல்பிதா வேவ ஜீவேஷோன்னு போட்டார். அது வந்து என்னது? வாஸ்தவம் கிடையாது, வியாபகாரிகமாக இருக்கிறது மாதிரி இருக்கு. மற்றவை எல்லாம் சர்வம் யாரோட சிருஷ்டி? ஈஸ்வரனும் ஜீவனும் செஞ்ச சிருஷ்டி. அடுத்த வரியில ஜீவன் என்னத்தை சிருஷ்டி பண்றான், ஈஸ்வரன் என்னத்தை சிருஷ்டி பண்றாரு அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. ரொம்ப ஈஸியாக குட்டி குட்டியாக தான் சொல்றாரு நமக்கு. ஏன்னா ஏற்கனவே நிறைய இதுக்கு முன்னாடி 6 அத்தியாயம் வந்துருச்சு நமக்கு. அந்த 6 அத்தியாயத்தில் வந்து இது நிறைய விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் ஒரே வரியில் சொல்லிட்டார். ஏன்னா இது அடுத்த மந்திரம் வந்து அப்படியே வந்து 6வது சாப்டர்லேருந்து அப்படியே எடுத்திருக்காரு. இப்போ எப்படி நம்ம பிரகதாரண்ய மந்திரத்தை அப்படியே கொடுத்துருக்காரோ அது மாதிரி அடுத்த இந்த 4வது மந்திரம் எப்படி இந்த சிருஷ்டியை வந்து 6வது அத்தியாயம் 213வது ஸ்லோகம் இதே ஸ்லோகம் வருதான். இந்த 4வது ஸ்லோகம் வந்து ரெஃபர்ன்னு கொடுத்துருக்காரு. 6வது அத்தியாயத்தில் பஞ்சதஸ்ரீ 6வது அத்தியாயத்தில் 213வது ஸ்லோகத்தில் இதே சிருஷ்டி சொல்லியிருக்காரு. அதை அப்படியே இங்கே தூக்கி போடுறாரு. ஏன்னா அது படிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறாரு. நம்ம அடுத்து ஒரு வகுப்பில் அதை மட்டும் நம்ம தெளிவாக இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். 6வது அத்தியாயம் பேர் சித்திரதீபம். சித்திரதீப பிரகரணத்தில் 213 அதே ஸ்லோகம் இருக்குது. நம்ம இன்னொருக்கு அதை அந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நம்ம திரும்ப நல்லா பார்ப்போம். இப்போ திரும்ப 4வது படிக்கலாம் நம்ம. ஈக்ஷணாதி பிரவேசாந்தா ஸ்ருஷ்டிரீஷேன கல்பிதா ஜாக்ரதாதி விமோக்ஷாந்தः संसारो जीवकल्पितः ईक्षणादिप्रवेशान्ता सृष्टिरीशेन कल्पिता जाग्रदादिविमोक्षान्तः संसारो जीवकल्पितः. இப்போ இந்த 4வது ஸ்லோகத்தில் முதல் வரி ஈஸ்வரன் எதை சிருஷ்டி பண்ணாரு, ஈஸ்வர சிருஷ்டியை சொல்கிறாரு. 2வது வரியில் ஜீவ சிருஷ்டியை சொல்கிறாரு. ஈஸ்வரன் எதை சிருஷ்டி பண்ணாரு, எப்படி சிருஷ்டி பண்ணாரு அப்படிங்கிறது முதல் வரி. 2வது வரியில் ஜீவன் ஆகிய நம்ம கைங்கரியமாக என்னத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கோம். ஈஸ்வர சிருஷ்டி முதல் வரி, 2வது வரி ஜீவ சிருஷ்டி. ஈக்ஷணாதி பிரவேசாந்தக நம்ம பார்க்குறோம்.
ஈசன் உட்பார்வையாலே முதுமூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமேன்னு ஒரு பதம். அப்போ ஈஸ்வரன் என்ன பண்ணுறாராம், முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாராம். எப்படி வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம மென்டலி என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம். உட்பார்வை அப்படிங்கிறது இது வந்து இங்கே வந்து அவர் சிந்திக்க தொடங்கினார். ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணணும். நம்ம இதுக்கு வந்து நிறைய தைத்திரிய உபநிஷத்துலாம் நமக்கு ஒரு தத் சிருஷ்டுவா, அது உள்ளுக்குள்ளே அனுப்ராவிஷத்து அப்படின்லாம் வரும் நமக்கு. அது எப்படி அதுக்குள்ளே போச்சு அப்படின்னு. உள்ளே போச்சுன்னா என்ன அர்த்தம், நமக்கு கண்ணாடியில் ஒரு பிரதிபிம்பம் தெரியுதுன்னா கண்ணாடிக்குள்ளே போயிருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அதில் என்ன பண்ணுது, கண்ணாடியில் வெளிப்படுது, அந்த பிரதிபிம்பம் வெளிப்படுது. அது மாதிரி ஈசன் உட்பார்வையாலே எப்படி நமக்கு முக்குணம் வர்றது அப்படிங்கிற சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஈக்ஷணாதி பிரவேசாந்த. ஈக்ஷணம்னாலே பார்க்கறது தான். ஈக்ஷணம்னா பார்க்கறது. இங்கே இப்போ இந்த 4வது மந்திரம் வந்து இந்த சர்வம் பிரகல்பிதம்னு போன இதில் இருக்கு இல்லையா, எல்லாம் தோன்றியது, அந்த சர்வங்கிற பதத்துக்கு விளக்கமாக அமைகின்றது. இந்த சர்வங்கிறதுல என்ன அடங்கியிருக்கு, ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. அந்த ஈஸ்வர சிருஷ்டியும் ஜீவ சிருஷ்டியும் எப்படி வந்தது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம 4வதுல பார்த்துட்ருக்கோம். 3வதுல சர்வம்னு இருக்குது. இப்போ ஈக்ஷணாதி பிரவேசாந்தக. ஈக்ஷணம்ங்கிறது ஈஸ்வரனின் சங்கல்பம். சங்கல்பம்னா முதல்ல என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணுறாரு. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு பிளான் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு பிளான், அதில் தொடங்கி ஈஸ்வர சிருஷ்டி எங்கே தொடங்குது, அதில் தொடங்குது. அவர் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரா, ஒரு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு. நான் பல்வேறு பகுஸ்தியாம் பிரஜா ஏத்தி ச தப்போ தப்பியதன்னு வரும். நான் பலவாக ஆவேனாக அப்படின்னு ஒரு சங்கல்பம். இது எப்படி தெரிஞ்சது உனக்கு, ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. ஏன்னா அந்த கேள்வி நமக்கு வரும், நீ பார்த்தியா அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. இது காலங்காலமாக ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான். ஆமாம். அப்படியா? அப்படி அப்பா சொல்கிறாரா? அப்போ ஈக்ஷணாதி பிரவேசாந்தக. இப்போ ஈஸ்வரனின் சங்கல்பத்தில் தொடங்கி பிரவேச அந்தக. பிரவேச அந்தகன இந்த சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சத்தில் வெளிப்படும் வரை நம்ம பார்க்குறோம். நம்ம மாயை முக்குணம் வியக்தமாமேன்னு பார்க்குறோம். அடுத்து அதிலேருந்து எல்லாம் ஒன்றுன்னா என்ன ஆகுது, சிருஷ்டி தொடங்குதுன்னு பார்க்குறோம். அப்போ சிருஷ்டியில் வெளிப்படுகின்றது. அதுதான் பிரவேசாந்தம்ங்கிறது. என்னது, அதனுள் சிதாபாசனாக நுழைந்துள்ளார் அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கு. வந்து ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை படைத்து, பிரவேசாந்தக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை படைத்து அதனுள் சித் ஆபாசனாக நுழைந்தார். மேனிஃபெஸ்ட், வெளிப்படுகின்றது. அப்போ இந்த சிருஷ்டி நமக்கு ஸ்தூல சிருஷ்டி உண்டாகின்ற சூக்ஷ்ம சிருஷ்டி காரண நிலையிலிருந்து என்ன ஆகுது, சூக்ஷ்ம நிலைக்கு வந்து ஸ்தூல நிலைக்கு வந்து அதில் என்ன படுகின்றது, சிதாபாசனாக ஆபாசனாக அது என்ன பண்ணுறது, வெளிப்படுகின்றது. அப்படியா? ஓ. ஈக்ஷணாதி பிரவேசாந்தக. ஈஸ்வரனின் சங்கல்பத்தில் தொடங்கி பிரவேசம் வரை, அதனுள் இருந்து வெளிப்படுவது வரை சிருஷ்டிஹி ஈஷேன கல்பிதக. அந்த சிருஷ்டி தான் ஈஸ்வரனால் கல்பிக்கப்பட்ட சிருஷ்டி. ஸோ மாயையின் துணை கொண்டு ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் எல்லாவற்றிலும் அது உள்ள நுழைஞ்சது மாதிரி இருக்குது நமக்கு. ஏன்னா வெளிப்படுகிறார்கள் வர்றதுனால உள்ள நுழைஞ்சு வெளிப்படுறாரு கிடையாது நமக்கு. அது வந்து ஒரு பரிபாஷைக்காக சொல்லப்படும். இதுதான் ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டியில் நமக்கு எந்த தோஷமே கிடையாது. அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு படைச்சிட்டார் வந்து. அடுத்தது நம்மளோட சிருஷ்டி என்னது, ஜாகிரதாதி விமோக்ஷாந்தக சம்சாரோ ஜீவகல்பிதக. நம்ம ஜீவ சிருஷ்டி என்னது, ஜாகிரத் ஆதி, ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி படிக்கிறோம். விழிப்பு நிலை முதலிய ஜாகிரத் ஆதி, விழிப்பு நிலை முதலிய அவஸ்தைகள் முதல் மோட்சம் வரை,
விழிப்பு நிலை முதலிய அவஸ்தைகள் தொடங்கி மோக்ஷம் வரை உள்ள சம்சாரக ஜீவகல்பிதக. உள்ள சம்சாரம் ஜீவ கல்பனை. ஜாகிரத் முதலிய அவஸ்தை முதல் மோக்ஷம் வரை உள்ள சம்சாரம் ஜீவ கல்பிதம். ஸோ நம்ம என்னத்தை கற்பனை பண்ணியிருக்கோம்? இந்த ஜாகிரத் அவஸ்தையிலிருந்து மோக்ஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாம் என்னது? மோக்ஷம் வரைக்கும். அப்போ விழிப்பு நிலையிலிருந்து நமக்கு எல்லாமே நம்மளுடைய எதை பொறுத்து அமைகின்றது? இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு. ஈஸ்வரனால் தனியாக சிருஷ்டி பண்ண முடியாது, ஜீவனாலையும் தனியாக சிருஷ்டி பண்ண முடியாது. இதுக்கு தேவை ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கான். ஜீவனும் தனியாக சிருஷ்டி பண்ண முடியாது, ஈஸ்வரனும் தனியாக சிருஷ்டி பண்ண முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணுறதுக்கு நம்ம கர்மானுசாரேன தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார். நம்மளுடைய கர்மத்துக்கு ஏற்றவாறு தான் என்ன பண்ணியிருக்கான்? இந்த சிருஷ்டி அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ ஈஸ்வரன் இதுக்கு என்னவா இருக்காரு? உபாதான காரணமாக இருக்காரு, நிமித்த காரணமாக இருக்கின்றார். நம்ம என்னவா இருக்கோம்? நம்ம இந்த கர்மத்தை கொடுக்குற காரணமாக இருக்கின்றோம். அப்போ சிருஷ்டிக்கு ஈஸ்வரன் சாமானிய காரணம், ஜீவன் விசேஷ காரணம். இப்போ நம்மளுடைய ராகத்வேஷத்துக்கு ஏற்றபடி தான் என்ன ஆகுது? சிருஷ்டியில் மாற்றங்கள், புதுசாக படைப்பு வருது. கொரோனான்னு ஒன்று திடீர்னு வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு? அதெல்லாம் நம்மளோட சிருஷ்டி. அது நம்மளுடைய இதுக்கு தக்கபடி என்ன ஆகுது? சிருஷ்டி பண்ணி கொடுக்குறோம். பார்க்குறோம். யதாகி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம தர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம். நானே வர்றேன் அப்படிங்கிறாரு. எப்போல்லாம் தர்மம் கீழே போதும் அப்போ நானே வர்றேங்கிறாரு. அப்போ நம்மளுடைய தேவைகளுக்கு தக்கபடி, நம்மளுடைய கர்மங்களுக்கு தக்கபடி சிருஷ்டி உண்டாயிருக்குன்னு சொல்கிறோம். நம்ம உண்டாயிக்கிட்டே இதை மாறி மாறி சிருஷ்டி மாறிக்கிட்டே இருக்கின்றது. ஸோ நம்மளும் இதில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும். அப்போ ஜாகிரதாதி விமோக்ஷாந்தக, ஜாகிரத் முதல் நம்மளுடைய மோக்ஷம் வரை. ஏன்னா ஜீவ சிருஷ்டியில் எந்த விதமான எமோஷன்ஸுக்குமே இது கிடையாது, இடமே கிடையாது. இதுக்குள்ளே நம்மளை ராகத்வேஷத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணுறோம்? இது நல்லது, இது கெட்டது. இப்போ ஒரு பர்சன் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, இன்னொருத்தருக்கு எளிமையாக இருக்காங்க. அப்போ அது என்னது? அவங்க சிருஷ்டி பண்ணது பகவான் அந்த சிருஷ்டியில் அவங்கள படைச்சிருக்காரு. ஆனால் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க? எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறாங்க. இன்னொருத்தவங்க எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கலங்கிறாங்க. அப்போ இது என்னது? இது ஈஸ்வர சிருஷ்டி. அப்போ இதில் மித்ருத்வம், இது பந்தத்துவம், இது எல்லாத்தையும் உண்டு பண்ணுறது யார்? இதெல்லாம் நம்மளுடைய சிருஷ்டி. இப்போ இன்னொன்று சொல்கிறாரு, ஜாகிரதாதி மோக்ஷாந்தம். இப்போ ஜாகிரத் சிருஷ்டி இருக்கிறது. இப்போ நம்மளுடைய விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்கம்னு சொல்கிறோம். நம்மளுடைய தூக்கம் கூட நம்மளுடைய கர்மாவை சார்ந்து தான் இருக்கான். ஏன்னா நம்ம நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு புண்ணிய கர்மா இருந்தால் தான் நமக்கு வேலை பார்க்கும். இப்போ நம்ம தூங்குறோம், நல்லா தானே தூங்கிட்டு இருக்கோம். நம்ம தூங்கிட்டே இருக்கலாம்ல, பிரச்சனையிலேருந்து ஃபுல் ஃப்ரீடம் ஆயிடுது நமக்கு. இதில் வரும், கைவல்ய உபநிஷத்தில் வரும், பிராரப்தம் எழுப்பி விடுதான் நம்மளை. உனக்கு சிங்கப்பூரில் ஒரு சாமியை போய் ஒரு கால் சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் தண்டனை கொடுப்பாங்களாம். அதாவது சவுக்கடி கொடுப்பாங்க. தப்பு பண்ணால் சவுக்கடி கொடுப்பாங்களாம். இப்போ ஒருத்தருக்கு 20 சவுக்கடி, ஏதாவது ஒரு தண்டனைக்கு 20 சவுக்கடி இருக்குன்னா, ஆனால் ரொம்ப ரொம்ப வலிக்குமா அந்த சவுக்கடி. அப்போ சாப்பாடு கொடுக்காம சவுக்கடி கொடுப்பாங்களாம். 10 அடி அடிக்கிறதுக்குள்ளே தாங்க மாட்டானா அவன் என்ன பண்ணிடுவானா? மயங்கி விழுந்துருவான். மயங்கி விழுந்த உடனே அதுக்கப்புறம் சாப்பாடு தண்ணிலாம் கொடுத்து முழிக்க வச்சு திரும்ப அடிப்பாங்களாம். ஏன்னா தண்டனை 20 சவுக்கடி கொடுக்கணும். அது நீ நினைவோடு இருக்கும்போது 20 சவுக்கடி கொடுக்கணும். அது மாதிரி பிராரப்தம் என்ன பண்ணும்? நம்ம தூங்கிட்டாலும் என்ன பண்ணும்? முழிக்க வச்சு நமக்கு சவுக்கடி கொடுக்கும். இதெல்லாம் நம்மளுடைய கர்மா. அப்போ ஜாகிரதாதி விமோக்ஷாந்தம், அதாவது ஜீவன் ஸ்தூல சரீரத்தை நான் என்று அபிமானித்தவுடன் அவனுக்கு ஸ்தூல உலகம் சத்தியமாக தெரிய தொடங்குகின்றது. அவன் ஸ்தூல சரீரத்தை நான் என்று அபிமானிக்க தொடங்கியவுடன்
அவனுக்கு என்ன ஆயிடுது, நமக்கு இது சத்தியமாக தெரிய தொடங்குகின்றது. என்ன, அவனுக்கு விழிப்பு நிலை சத்தியமாக இருக்குது, உறக்க நிலை சத்தியமாக இருக்குது, இது சொப்னம் சத்தியமாக இருக்கின்றது. அப்போ அவனுடைய இப்போ நம்ம நமக்கு இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன, நம்ம ஜீவ சிருஷ்டியாகிய இந்த ராகத்வேஷத்தை முழுமையாக விடுவது. நம்ம ஏற்கனவே படித்தோம், முதல்ல ஒரு வாட்டி படிக்கும்போது துஷ்ட சதுஷ்டயம் 4 படித்தோம். அகங்காரம், மமகாரம், ராக துவேஷம் அப்படின்னு படித்தோம். இதை பரமாத்தாந்த சாமிஜி ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. எப்படி ஒரு ரூமுக்கு 4 சவர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த 4 சவர் அகங்காரம், மமகாரம், ராக துவேஷம், இது 4 சவத்தை கெட்டிட்டு நம்மளுடைய தனித்தன்மையை மெயின்டைன் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோமா. இது 4லேருந்து வெளியேறணும்னா என்ன பண்ணணும்னா சுரங்கப்பாதை தோண்டி, ஞானங்கிற சுரங்கப்பாதை தோண்டி இது 4லேருந்து வெளியேறிடணுமா. எந்த 4லேருந்து, இந்த துஷ்ட சதுஷ்டயம் ராக துவேஷம் அகங்காரம் மமகாரம். அப்போ அந்த அகங்காரம் நான்கிற அந்த நான் உடல் அப்படிங்கிற அகங்காரம் வந்த உடனே என்னுடையதுன்னு வந்துடுது. என்னுடையது நான் எனதுன்னு வந்த உடனே என்ன ஆயிடுது, விருப்பு வெறுப்பு. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. இந்த 4 செவத்துக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணி, ஜீவ சிருஷ்டியை உண்டு பண்ணி இந்த உடம்புங்கிற இந்த 4 செவத்துக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை நாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டியில் எந்த கோளாறும் கிடையாது, எந்த தோஷமே கிடையாது. இப்போ இதில் நம்மளோட சிருஷ்டி என்னது, ஜாகிரதாதி விமோக்ஷாந்தக, இந்த சம்சாரத்தில் இருந்து மோக்ஷம் வரை இருக்கிற எல்லாம் நம்மளுடைய சிருஷ்டி. அப்போ ஒரு இதில் நமக்கு ஒரு டவுட் வரலாம், எல்லாமே காட்ஸ் வில்லா, நம்மளுடைய எஃபர்ட்டா, எல்லாமே ஈஸ்வரனுடைய சங்கல்பமா, நம்மளுடைய முயற்சி இருக்கா, ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா மோட்சங்கிறது கடவுளாக பார்த்து கொடுக்குறதா இல்லாட்டி நம்மளுடைய முயற்சியில் இருக்கா, சந்தேகம் வரும். நம்மளும் முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் ஓட மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம கடவுள்கிட்ட கையில் இருக்கா சாவி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடவுளுக்கு இது பக்கத்தில் நமக்கு வரும். அப்போ ரெண்டும் என்னது பார்ட்னர்ஷிப் தான். நம்மளோட சுயமுயற்சி மட்டும் கிடையாது, ஈஸ்வர அனுகிரகம் மட்டும் கிடையாது, ரெண்டும். ஆமாம் ஆமாம், நம்ம பிபிஎஃப்லாம் பார்த்தா நம்மளும் பணம் போடணும், அவங்களுக்கு பணம் போடுவாங்க, நம்ம அது ஒரு இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணுறோம், நம்மளோட முயற்சியும் வேணும், ஈஸ்வரனோட அனுகிரகமும் வேணும், ரெண்டும் சேர்ந்தது. அது மாதிரி கூட்டு அது மாதிரி. அப்போ ஜாகிரதாதி விமோக்ஷாந்தக, ஜாகிரத் அவஸ்தை முதல் சம்சாரக ஜீவ கல்பித்தக. அப்போ நாம் சம்சாரி அப்படிங்கிறது என்னது, என்னோட கடவுள் பகவான் யாரையும் சம்சாரியாக படைக்கவே இல்லை. நம்ம தான் என்ன பண்ணுறோம், நான் இந்த உடம்பு அப்படின்னு இதை ஓனப் பண்ணிக்கிட்டு நான் சம்சாரி அப்படின்னு சொல்லி, அதுதான் நமக்கு என்ன சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. அப்போ நம்ம ஜீவ சிருஷ்டி என்ன பண்ண முடியும், ஈஸ்வர சிருஷ்டியில் என்ன இல்லை, தோஷமே இல்லை. நமக்கு துன்பம் கொடுப்பது, நான் சம்சாரி அப்படின்னு நினைப்பது நம்மளுடைய சொந்த சாகித்யம், சொந்த சிருஷ்டி, ஜீவ கல்பித்தம், ஜீவ கல்பித்தம். ஈக்ஷணாதி பிரவேசாந்தக, இன்னொருக்கு சொல்லிடுறேன் இந்த ஸ்லோகத்துக்கு. ஈக்ஷணாதி பிரவேசாந்தக, ஈஸ்வரன் சங்கல்பத்தில் தொடங்கி ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை படைத்து அதனுள் சிதாபாசனாக நுழைந்து உள்ளது வரை. ஈக்ஷணாதி பிரவேசாந்தக, ஈஸ்வர சங்கல்பத்தின் தொடங்கி ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை படைத்து அதனுள் சிதாபாசனாக நுழைவது வரை என்னது, ஈஸ்வர கல்பித சிருஷ்டி. அடுத்தது ஜாகிரத அவஸ்தை முதல் மோக்ஷம் வரை உள்ள சம்சாரம் என்பது எல்லாம் ஜீவனின் சிருஷ்டி, ஜீவ கல்பனை. இப்போ நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் இப்போ இது வரைக்கும் ஒரு அடித்தளமாத்தையும் கொடுத்துருக்காரு. ஜீவாத்மான்னு சொல்லியிருக்காரு, இது ஈஸ்வரன், ஜீவன் ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு. அடுத்தது தான் அந்த பூருஷக அப்படிங்கிற அந்த பதத்துக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த பூருஷகக்கு அடுத்த ஸ்லோகத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக தொடங்க சொல்கிறார். நம்ம அடுத்த கிளாஸில் அதை பார்ப்போம். நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, ஆனால் நம்ம ஏற்கனவே நீங்கள் எல்லாம் சிருஷ்டி படித்ததுனால உங்களுக்கு கொஞ்சம்
ரொம்ப கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். திரும்ப 2-3 வாட்டி நம்ம திரும்ப போய் கேட்க திரும்ப விடாமல் கொஞ்சம் இந்த கிளாஸை நோட்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது மாதிரி இருக்காது. கொஞ்சம் அபரோக்ஷ அனுபூதி கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இது நமக்கு எல்லாத்தையுமே நமக்கு லாஜிக்கலாக புரிய வைக்கிறார். அப்போ கொஞ்சம் நமக்கு சிரமப்படுறது மாதிரி இருக்கும். ஒரு 10-20 ஸ்லோகம் போயிடுச்சுன்னா நமக்கு இவர் எப்படி, ஏன்னா ஒரு ஆத்தர்கிட்டருந்து இன்னொரு ஆத்தர் நமக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இவரோட பரிபாஷைகள் நமக்கு கொஞ்சம் பழகுறதுக்கு கொஞ்சம் ஒரு 20 ஸ்லோகம் மூவ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம அடுத்த கிளாஸில் மேற்கொண்டு நம்ம